ஹாய் கிங் மொபைல் வியூவர்ஸ், நான் உங்கள் யஷ்வந்த். இன்னைக்கு விவோவோட எக்ஸ் சீரிஸ்ல புதுசாக லான்ச் இருக்க X1 அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். விவோட எக்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல மூவிங்கான ஃபோன் தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பேட்டரி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்டான மொபைல் சீரிஸ் தான் சொல்லணும். விவோ X1 பார்த்தீங்கன்னா ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி கேமரா லென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீலாக் எடுக்கிறவங்க, யூடியூப் வீடியோ எடுக்கிறவங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். பிகாஸ் இதோட கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் நல்ல கேமரா ஃபோன் பார்த்துருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விவோ X200ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். co-engineered with Zeesன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் விவோ X200 5G now. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கேஸ் தான். இதையும் இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் X200 சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கார்டில் என்ன இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 டெடிகேட்டட் காலிங் லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டோர் ஸ்டெப் ரிப்பேர் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் எதாவது சர்வீஸ் கொடுக்குறோம், நம்மளோட விவோ ஃபோன் சர்வீஸ் கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை டிவைஸுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஃபோன் சர்வீஸ்லேருந்து வரத்துக்கு ஒரு 3-4 டேஸ் ஆகும்னா நம்ம இந்த ஸ்டாண்ட் பை டிவைஸை அந்த 3-4 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே கொடுத்துருக்கிற QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள தான் சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக இருக்குது சார்ஜர். அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா USB இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா C டைப் ஒயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சைடில் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. செமையாக ஷைன் ஆகுது ஃபோன். கலருமே பார்த்தீங்கன்னா செம பிரைட்டாக இருக்குது. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் SIM1, SIM2 போட்டுக்கலாம் ஆர் மெமரி கார்டு போட்டுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து ஃபோனோட சைட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. விவோ X200ல் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம விவோ X200 ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். விவோ X200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 inches வருது. உங்களுக்கு டச் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு லேகுமே தெரில. விவோ X200ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fun Touch OS 15 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஃபோன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Fun Touch OS 14 தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மேஜரான அப்டேட்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.62 GHz Dimensity 9400 octa core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB வெர்ஷன் தான் இது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா விவோவில் நிறையா ஃபோன் பார்த்தீங்கன்னா co-engineered with Zeesன்னு சொல்லியிருக்காங்க. Zeesன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பேஸ்ட் லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Zeesோட லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் அண்ட் இது 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். உங்களுக்கு ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவோட செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எலிவேட்டடான பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பிளேஸ்மெண்ட் எலிவேட்டடாக கொடுத்துருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஃபோனை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். ப்ரொடெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோனோட சேஃப்டி பெட்டராக இருக்கும். ஓவராலாக ஃபோனோட லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வர ஃபோன் மாதிரி இருக்குது. விவோ X1 அன்பாக்சிங்கை பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 6.67 inches கொண்ட ஸ்க்ரீன் சைஸோட வருது. இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க வித் AMOLED டிஸ்பிளே. இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னால வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் அண்ட் மெமரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9400 அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட RAM பார்த்தீங்கன்னா 12 GB and 16 GB ரெண்டு வேரியன்ட்ஸில் கிடைக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டார்ட் ஆகி 1 TB வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் 5800 mAh பேட்டரியோட வருது.
இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 17+ ஹவர்ஸ் கண்டினியூஸ் வீடியோ பிளேபேக் பண்ணலாம். ஆல்சோ 9+ ஹவர்ஸ் கண்டினியூஸ் கேமிங்கும் ப்ளே பண்ணலாம். ஃபோன் கூடவே பாக்ஸ்ல 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்னால 100% வரைக்கும் சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். இந்த ஃபோனோட சிக்னேச்சரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கேமரா தான். அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. மோஸ்ட்லி எந்த ஃபோன்ஸ்லையும் கொடுக்காத ஒரு யூனிக்கான ஃபீச்சரா 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் ரீச்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட மெயின் கேமரா 50 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் லென்ஸும் 50 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் ஸ்டைல 32 மெகா பிக்சல்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் OS ஆன FunTouch 15 தான் வந்திருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க, காஸ்மோஸ் பிளாக் அண்ட் நேச்சுரல் கிரீன். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரீன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட வருது. Vivo X1 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 65,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோனை ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.